தம்பி சொல்கிறத நான் சொல்லிட்டேன், செய்கிறதும் செய்யாதும் உங்கள் இஷ்டம். செய்யலைன்னா அன்றைக்கி ஸ்ரேயா ஐயருக்கு என்ன பண்ணணும் அதையும் உனக்கும் பண்ணிடுவேன், பரவாயில்லையா அப்படி பார்த்துருந்துங்க. குட், வெரி குட் அப்படின்னு இப்போ பிசிசிஐ வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வரப்போகிற டெஸ்ட் சீரீஸில் 5 மேட்ச் வந்துட்டு இந்தியாவில் நடக்க போகுது, 5 மேட்ச் ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது, எல்லா டெஸ்ட் மேட்சையும் நான் ஆடணுங்கன்ற ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது. என்னங்க பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணுவான், அதுவும் பத்தாது. அதையும் தாண்டி நீங்கள் ஒன்று பண்ணணும். லோக்கல் டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் நீங்கள் ஒழுங்காக விளையாடினீங்கனாலே போதும், உங்களுக்கான வாய்ப்புகள் தானாக வீடு தேடி டிங்குன்னு பெல் அடித்து வந்து உட்காந்துக்கும் அப்படின்னு இப்போ நம்மளுடைய ஜேஷா அவர்கள் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ பிசிசிஐ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவங்களுடைய புது செட் ஆஃப் ரூல்ஸ் ரொம்ப புதுசுலாம் இல்லை, ஏற்கனவே சொன்னது தான், நாங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணுற வகையில் இப்போ பேசிக்காங்க. என்னன்றது பார்க்கலாம். வாய்ஸ் கோல்ஸ் ஃப்ரம் பாலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிசிசிஐ இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸ் வந்து விளையாடுறத ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ரொம்ப கம்மியான மேட்சஸை விளையாடுறீங்க, ரொம்ப பெரிய டார்ச்சராக இருக்குது உங்களோட. அதனால் அவங்களுக்கு நாங்கள் எவ்வளவோ சொல்லியும் புரிய மாட்டேங்குது. இப்படி பண்ணால் தான் நீங்கள் பேச்சை கேட்பீங்கன்னா அதை பண்ணுறதுக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்த முடிவு தான் ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி சில வீரர்களை வந்துட்டு அவங்களுடைய சென்ட்ரல் கான்ட்ராக்ட் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ற முடிவு எடுத்தாங்க. அது வந்து ஒரு மேஜர் மூவாக பார்க்கப்பட்டுச்சு. நிறைய பேர் வந்து வாய்ப்பு என்ன அது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, செஞ்சுட்டாங்க அப்படின்னு, அப்புறம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, சொருவே வேண்டியதான் அப்படின்னு சொல்லி எடுத்து சொருவு தான் நம்மளுடைய பிசிசியோடைய அந்த சொருவு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நடக்க போகிற துலீப் டிராஃபிக்கே இந்த 23ஆம் புலிகேசி படத்தில் யாரடா இங்கே அப்படின்னா பொதன்னு மேலே விழுவானுங்க பாருங்க, அந்த மாதிரி. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இந்த துலீப் டிராஃபிக்கு எப்போ இந்த இந்தியாவுக்கு மெயின் பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்கவங்கள யாராவது இங்கே வரீங்கன்னா திரும்பி பார்த்து அங்கேருந்து அண்ணே அப்படின்னு 50 பேரும் கதை ஓடி வந்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் வரலன்னா நீங்கள் தூக்கிடுறீங்களே, அதான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கேஎல் ராகுல்லேருந்து ஆரம்பித்து எல்லா சீனியர் பேட்ஸ்மேன் எல்லாருமே இப்போ இந்த துலீப் டிராஃபிக்கு அட்டண்டன்ஸை போட்டிருக்கிறாங்க. இதில் சில வீரர்களுக்கு மட்டும் பிசிசிஐ நீங்கள் வர வேணாம் ப்ளீஸ் ஸ்டே ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார் அப்படின்னா, விராட் கோலி போன்ற சில வீரர்கள், ஜஸ்பிரிட் பும்ரா, இவங்கள சில பிளேயருக்கு மட்டும் வேண்டாம், எங்களுக்கு இதை விட ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் அந்த 5 மேட்ச் ஆடணும் தலைவா, அதனால் நீங்கள் பத்திரமா இருங்க, துலீப் டிராஃபிலாம் நீங்கள் ஆட வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் இந்த இடத்துல வந்து ஒரு விதிவிலக்காக உட்கார வச்சுருக்காங்க வெளியே. மற்ற வீரர்கள் எல்லாருமே இப்போ நடக்க போகிற துலீப் டிராஃபியில் 4 டீம் விளையாடுமா, இந்த 4 டீம்லையுமே நீங்கள் இந்தியாவுடைய மேஜர் பிளேயர்ஸ் எல்லாரையுமே பார்க்கலாம், அங்கங்கே அந்த மாதிரி இருக்க போது நடக்க போகிற இந்த துலீப் டிராஃபி. ஸோ இது வந்து ஒரு பெரிய வெல்கம் சைனாக நம்ம பார்த்தாலுமே கூட, அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இது என்ன ஒரு கேள்வியை எழுப்புது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல பிளேயர், நாங்களும் நல்ல பிளேயர் தான், பட் நீங்கள் ஏற்கனவே எங்களை மாதிரியே விளையாடி எங்கள் கூடயே விளையாடி எங்களை தாண்டி நீங்கள் இந்தியா டீமுக்கே போயிட்டீங்க. இந்தியா டீமுக்கு போயிட்டு நீங்கள் வெளிநாடுகள்லாம் போயிட்டு வெளிநாட்டு அணிகளோடு அவங்களுக்கு எதிராக போய் விளையாடி பல கோடிகள் காசு பார்த்ததுங்கிறது அடுத்த விஷயம். பட் நீங்கள் இன்டர்நேஷ்னல் பிளேயராக ஆல்ரெடி ஆயிட்டீங்க. நாங்களாம் இப்போ தான் இந்த துலீப் டிராஃபி மாதிரி எங்கேயாவது சையத் முஷ்டக் அலி ரஞ்சி டிராஃபி இந்த மாதிரி சில இடங்கள்லாம் விளையாடி எங்களுடைய பேரை காப்பாற்றி அடுத்த இடத்துக்கு போகணுன்னு இருக்கோம். இந்த ஸ்குவாடில் நீங்களே வந்து ஒரு 10 பேர் அங்கங்கே ரெண்டு பேராக நீங்கள் வந்து ஒரு 4 ஸ்குவாடில் 8 பேர் இல்லை ஒரு 10 பேர் 12 பேர் நீங்களே இடத்த பிடிச்சிட்டிங்கன்னா, அப்போ மற்ற வீரர்களாகிய நாங்களாம் எப்போ தான் பர்ஃபார்ம் பண்ணி எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறது அப்படின்னு அந்த வீரர்கள் சைட்லேருந்தும் ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ இதை நம்ம ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணணும். இவங்களையும் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டை நீங்கள் ஆடுங்க, நீங்கள் ஒரு பெரிய பிளேயர் ஆகிட்டீங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடக்கூடாதுன்னா எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு சரியோ, அதே இடத்துல இவங்களை பற்றி நம்ம யோசிக்கணும். அந்த 2 பிளேயரோடைய 3 பிளேயரோட ஸ்பாட் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்படுது, அந்த லோக்கல் பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அதையும் நம்ம பார்க்கணும். இதை வந்து பிசிசிஐ எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தங்களுக்கு தெரியாத சட்டம் எதுவும் இல்லைன்ற மாதிரி ஐயா ஜேஷா இருக்கிறாரு. கிரிக்கெட்டை வந்து தன்னோட ரத்தத்திலேயே ஊர்ன பிறப்புலேயே வந்து கிரிக்கெட்னா என்ன ஏதுன்னு தெரிஞ்சு வந்த கிரிக்கெட்டின் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி ஜேஷா இருக்கும்போது நமக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி மனதார இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களோட விடுதல் பலம். ஓகே பாய்.